சண்டே நான் அவர் பசங்கள்லாம் அங்கே கிளம்பிட்டோம். பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அனு வீட்டுக்கு. ஸோ வந்து அஸ்வினி அங்கே இருக்கா இல்லையா, ஸோ நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவளையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வரலான்ற பிளானில் தான் போனோம். அவங்க வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா வெளியில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது கூட ஒரு நல்ல ஐடியா தாங்க. ஏன்னா கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம தான் சமைச்சு தரணும்னு சொல்லி நம்ம சமைச்சு கடைசியில் பாத்திரம் கழுவி டீ வச்சு கொடுத்து திருப்பி அதையும் கழுவி இதே கழுவி அதை கழுவி இதை கழுவி நம்ம கிச்சன்லேயே தான் இருப்போம். வந்த கெஸ்ட்டு வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்தவங்களோட உட்காந்து ஜாலியாக மனசு திறந்து பேசி ஒரு ஃபுல் டே வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்படி பண்ணலான்னு பார்த்து இவ இப்படி பண்ணாலும் கடைசியில் சில்லி சிக்கன் பண்ணுறேன் பாயசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கிச்சன்லேயே தான் அப்போது இருந்தா. பட் இருந்தால் கூட வேலை கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இலையிலையும் சாப்பிட்டா பாத்திரமும் வேணாம் தூக்கி வீசிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தலശ്ശേരി பிரியாணி சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு கேலிக்கெட்டில் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. நான் சொன்ன பிரியாணி சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டாட்டா பை பைன்னு சொல்லிவிட்டு ஒரு 3:30 மணி அப்படிங்கிற 4 மணிங்கும் போது நான் கிளம்பியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முன்னாடி கேலிக்கெட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர் போனவ. ஸோ அவளுக்கு கேலிக்கெட்டு பீச் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ லைட்டாக பீச் பக்கமெல்லாம் போகவே முடியாது, ஏன்னா அங்கே அவ்வளோ க்ரௌடு நாளைக்கு விஷுன்றனால. ஸோ பீச் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது, அங்கே உட்காந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா மண்ணெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ நாங்கள் பரவாயில்ல இங்கே உட்காந்துப்போம், இங்கே உட்காந்து பீச் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி இங்கே உட்காந்து பீச் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சைட்லாம் செம்ம பிளாக்கு செம்ம டிராஃபிக், அந்த பக்கம்லாம் போகவே முடியாது. பட் சூப்பரான சன்செட் காற்று பீச் வைப் கிடச்சிது எப்படியோ. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்.